சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் எரிபொருள் பங்கீட்டு முறையால் பதற்றம். விநியோக நிலையங்களில் நீண்ட வரிசையும் காவல்துறை பாதுகாப்பும். QR விநியோக குழப்பங்களை ஏற்றுக்கொண்ட அனுர அரசாங்கம் இன்று மாலை தீர்வு கண்டதாக சமாளித்தாலும் எதிர்ப்புகள் அதிகரிப்பு. அனுர தரப்பின் முன்னாள் சபாநாயகரை தேடும் காவல்துறை. அசோக ரன்வளவுக்கு பிடியாணை பிறப்பித்த நீதிமன்றம். பிரான்சின் இன்றைய வாக்களிப்பில் ஈழத்தமிழ் பூர்வீக வேட்பாளர்கள் திருப்தி. இரவு 8 மணிக்கு வாக்களிப்பு நிறைவு. ஆஸ்திரேலிய பிரதமரை கொல்ல ஈரானிய ராணுவம் சூளுரை. நெதன்யாகு கொல்லப்பட்டதான வதந்திகளின் பின்னர் அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் இன்று காலை முதல் அதிரடியாக எரிபொருள் பங்கீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து நாடளாவிய ரீதியில் பல எரிபொருள் விநியோக நிலையங்களில் நீண்ட வரிசைகளும் நெருக்கடிகளும் தோன்றியுள்ளன. அரசாங்கத்தின் திடீர் அறிவிப்பால் அதிகளவு வாடிக்கையாளர்கள் விநியோக நிலையங்களுக்கு படையெடுத்து வருவதாக ஐபிசி தமிழின் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட நெருக்கடி நிலைகளை சமாளிக்க எரிபொருள் விநியோக நிலையங்களில் அருகில் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கு போர் நெருக்கடியின் பின்னணியில் தெற்காசியாவில் உள்ள பல நாடுகள் எரிபொருள் சிக்கனத்தை மையப்படுத்திய சில நடவடிக்கைகளை ஒரு வாரத்திற்கு முன்னரே எடுத்தாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கமோ நேற்று வரை QR குறியீட்டு முறையிலான விரைவு பதிலளிப்பு விநியோக முறை அவசியமில்லை என சொல்லி வந்தது. எனினும் இன்று காலை முதல் இந்த விநியோக முறையை அது அதிரடியாக நடைமுறைப்படுத்தியதால் வாடிக்கையாளரின் பதற்றத்தால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் தோன்றியுள்ளதாக ஐபிசி தமிழின் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் தீவிரமடைவதால் உள்நாட்டு எரிபொருள் இருப்புகளை நிர்வகிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2022 பொருளாதார நெருக்கடி கால எரிபொருள் விநியோக முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய விதிமுறைகளின் கீழ் செல்லுபடியாகும் QR குறியீட்டை கொண்ட வாகனங்களுக்கு மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும். ஏற்கனவே வாகன வகைகளுக்கேற்ப வாராந்திர எரிபொருள் ஒதுக்கீடுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பீதியடைந்த பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருள் விநியோக நிலையங்களில் கூடி வருவதால் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய எரிபொருள் விநியோக முறையில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. தமது வாகனங்கள் அல்லது தொலைபேசி இலக்கங்களை மாற்றியுள்ளவர்கள், புதிய வாகனங்களை கொள்வனவு செய்தவர்கள் தமக்குரிய QR அனுமதியை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் இருப்பதால் தற்பொழுது அந்த தொழில்நுட்ப ரீதியான பிரச்சினைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் இன்று பிற்பகல் இந்த விடயத்தில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறைமை மூலம் வழங்கப்படுகின்ற எரிபொருளின் அளவு தமக்கு போதுமானதாக இல்லை என போக்குவரத்து மற்றும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்ததைத் தொடர்ந்து அரசாங்கம் பாரிய சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் நிலையங்களில் நிலவும் கடும் நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று காலை முதல் QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் நடைமுறைப்படுத்தியிருந்தது. குறித்த நடைமுறை காரணமாக முச்சக்கர வண்டி மற்றும் தனியார் வாடகை பேருந்து சாரதிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறை மூலம் வாரத்திற்கு வழங்கப்படும் 15 லிட்டர் எரிபொருள் தமக்கு போதுமானதாக இல்லை எனவும் குறைந்தபட்சம் 30 லிட்டர் எரிபொருள் வேண்டுமெனவும் முச்சக்கர வண்டி சாரதிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தனியார் வாடகை பேருந்துகளுக்கு 40 லிட்டர் எரிபொருள் போதுமான அளவு இல்லை என்று, குறைந்தபட்சம் 80 லிட்டர் எரிபொருள் தேவை என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்தி உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டுமெனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசின் பலவீனமான நிர்வாகத்தால் தான் நாட்டில் தற்போது
எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோக கட்டமைப்பில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வஜன அதிகார கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவீர தெரிவித்துள்ளார். எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் நிபந்தனைகளின்றி ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் இன நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் எனவும் இந்த அரசு ஜனநாயகத்திற்கு எதிராக செயற்பட்டு வருகின்றது எனவும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசின் பலவீனமான நிர்வாகத்தால் தான் நாட்டில் தற்போது எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோக கட்டமைப்பில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களை காரணம் காட்டி தமது நிர்வாக தவறுகளை மறைக்க ஸ்ரீலங்கா அரசு முயற்சிக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதற்கான சுப நேரத்தை நாங்கள் தான் அவருக்கு வழங்குவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் நிபந்தனைகளின்றி ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தில் பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வலவை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. சபுகஸ்கந்தையில் கடந்த வருட இறுதியில் நடந்த பீரி விபத்து தொடர்பான வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை தொடர்ந்து இந்த பிடியாணை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வரலாற்றில் 22 நாட்களுக்கு மட்டுமே சபாநாயகராக இருந்த தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றதாக பொய் கூறியதை அடுத்து பதவி விலக வேண்டி வந்தது. இந்த நிலையில் கடந்த வருட டிசம்பர் மாத இறுதியில் ஆபத்தான முறையில் தனது வாகனத்தை செலுத்திய அவர் சபுகஸ்கந்தவிற்கு அருகில் இன்னொரு வாகனத்துடன் தனது வாகனத்தை மோதியதால் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் காயமடைந்த நிலையில் இந்த விபத்து வழக்கில் அவருக்கு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்ட போதும் மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து மகர நீதிமன்ற நீதிபதி அவருக்கு பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளமை அனுர அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை அதிகப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு போர் உடனடியாக நிறுத்தப்பட்டு மேற்காசிய பிராந்திய பதற்றம் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவசர அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கை உட்பட தெற்காசிய பிராந்தியத்திலும் நிலைமை மோசடைந்து வருவதாக அது ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் மத்திய கிழக்கில் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்கள் கண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து தரப்புகளும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மோதல் பொதுமக்களுக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் துயரமான உயிர் இழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் கவலை தெரிவித்த அரசாங்கம் கடுமையான மனிதாபிமான நெருக்கடி மற்றும் உலகளாவிய பொருளாதார தாக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கோரியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் மத்திய கிழக்கில் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்கள் கண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து தரப்புகளும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மோதல் பொதுமக்களுக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் துயரமான உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் கவலை வெளியிட்ட அரசாங்கம் கடுமையான மனிதாபிமான நெருக்கடி மற்றும் உலகளாவிய பொருளாதார தாக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளது. பிரான்சில் இன்று இடம்பெற்று வரும் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பில் ஈழத்தமிழர் பூர்வீக வாக்காளர்களின் வாக்களிப்பு திருப்திகரமாக இருந்ததாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட ஈழத்தமிழர் பூர்வீக வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய வாக்களிப்பின் பிற்பகல் நிலவரப்படி பல அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் வாக்களித்துள்ளனர். இரவு 8 மணிக்கு பாரிஸ் பிராந்தியம் உள்ளிட்ட பெருநகரங்களில் வாக்களிப்பு நிலையங்கள் மூடப்பட்ட பின்னர் வாக்களிப்பு பிராந்திய கணிப்பு முடிவுகள் வெளியாக உள்ளன. இன்றைய வாக்களிப்பு பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள கடல் கடந்த பிரெஞ்சு பிராந்தியமான நியூ கலிடோனியாவில் பாரிஸ் நேரப்படி நேற்று இரவு 10 மணிக்கு ஆரம்பமாகியிருந்தது. அதன் பின்னர் சில மணி நேரம் கழித்து பிரான்சில் இன்று காலை 8 மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பமாகி தற்போது மாலையை எட்டியுள்ளது.
பிரான்சில் அடுத்த ஆண்டு அரச தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் அதன் நாடிப்பிடிப்பாக இன்றைய உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற்று வருகிறது. பிரான்சில் முன்னெப்போதையும் விட உள்ளூர் மற்றும் தேசிய பிரச்சினைகள் பின்னி பிணைந்துள்ள நிலையில் இன்று காலை முதல் வாக்களிப்பு இடம்பெற்று வருகிறது. 48.7 மில்லியன் வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய இந்த தேர்தல் 35,000 உள்ளூராட்சிகளுக்கு நடைபெறுகிறது. இவற்றில் 93% இறுதி முடிவை அறிய இன்று இடம்பெறும் முதற்சுற்று வாக்களிப்பு போதுமானதாக இருந்தாலும் ஏனைய 7%க்குரிய உள்ளூராட்சிகள் மற்றும் பெருநகர எதிர்வரும் 22ஆம் தேதி இடம்பெறும் 2ஆம் சுற்று வாக்களிப்பு தான் இறுதி முடிவுகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் களத்தில் 130 புலம்பெயர் தமிழர்களும் தமது தரப்புகள் சார்ந்த வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடிக்கின்றனர். இதில் 90 பேர் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்தவர்களாகவும் ஏனையோர் புதுச்சேரி பூர்வீக தமிழர்களாகவும் காணப்படுகின்றனர். ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொலை செய்வதற்கு தமது ராணுவ கட்டமைப்பு சபதம் மேற்கொண்டுள்ளதாக ஈரானின் புரட்சிகர இஸ்லாமிய படைத்துறை அறிவித்துள்ளது. போர்க்குற்றவாளியான சியோனிச பிரதமர் இன்னும் உயிருடன் இருந்தால் ஈரான் அவரை முழு பலத்துடன் பின்தொடர்ந்து கொள்ளும் என இன்றைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் போர் இன்று 15வது நாளை கடக்கும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இருப்பிடம் மற்றும் உடல்நிலை குறித்து சமூக வலைத்தளங்களில் விவாதம் எழுந்துள்ள நிலையில் அவர் இன்னமும் உயிருடன் இருந்தால் தாம் அவரை கொல்லப் போவதாக ஈரானின் புரட்சிகர இஸ்லாமிய படைத்துறை அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வெளியிட்ட அண்மைய காணொலி ஒன்றில் அவருக்கு வலது கையில் 6 விரல்கள் இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் அந்த காணொலி செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டது எனவும் அவர் உயிருடன் இல்லை என்ற வதந்திகள் வந்திருந்தன. இந்த செய்தி உலகளவில் பரவிய நிலையில் சமூக வலைத்தளங்களில் பரவிய இந்த வதந்திகளை மறுத்த எக்ஸ் தளம் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட கோணம் மற்றும் கையின் அசைவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மாயத் தோற்றமே இவ்வாறான தோற்றங்களுக்கு காரணம் என்றும் விளக்கமளித்த நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொலை செய்வதற்கு தமது ராணுவ கட்டமைப்பு சபதம் செய்துள்ளதாக ஈரானின் புரட்சிகர இஸ்லாமிய படைத்துறை அறிவித்துள்ளது. இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் கதம் அல் அன்பியா புலனாய்வு இயக்குநரகத்தின் பொறுப்பாளர் அப்துல்லா ஜலாலி நசாப் மற்றும் அமீர் ஷரியத் ஆகிய 2 உயர் முகங்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த சூளுரை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் எரிபொருள் பங்கீட்டு முறையால் பதற்றம், விநியோக நிலையங்களில் நீண்ட வரிசையும் காவல்துறை பாதுகாப்பும். QR விநியோக குழப்பங்களை ஏற்றுக்கொண்ட அனுர அரசாங்கம் இன்று மாலை தீர்வு கண்டதாக சமாளித்தாலும் எதிர்ப்புகள் அதிகரிப்பு. அனுர தரப்பின் முன்னாள் சபாநாயகரை தேடும் காவல்துறை, அசோக ரன்வளவுக்கு பிடியாணை பிறப்பித்த நீதிமன்றம். பிரான்சின் இன்றைய வாக்களிப்பில் ஈழத்தமிழ் பூர்வீக வேட்பாளர்கள் திருப்தி, இரவு 8 மணிக்கு வாக்களிப்பு நிறைவு. ஆஸ்திரேலிய பிரதமரை கொல்ல ஈரானிய ராணுவம் சூளுரை, நெதன்யாகு கொல்லப்பட்டதான வதந்திகளின் பின்னர் அறிவிப்பு. இதுடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.